தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாகர்கோவில் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நாகர்கோவில் மண்டல செயலாளர் விஜயகுமார் தலைமையில் இனிப்பு வழங்கி தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. மேலும் திமுக அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கும் நேரத்தில் அரசு பேருந்தை பார்ட்டாக கலட்டி பேருந்தை தரம் பார்ப்போம் என வெற்று சவுடால் அளிப்பதாக நாகர்கோவில் மண்டல செயலாளர் விஜயகுமார் பேட்டி. மே 1ஆம் தேதியை முன்னிட்டு தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நாகர்கோவில் மண்டல செயலாளர் விஜயகுமார் தலைமையில் இனிப்புகள் வழங்கி தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. மேலும் மண்டல செயலாளர் விஜயகுமார் கூறுகையில், திமுக அரசு பேருந்துகளில் சீட்டை கலண்டு விழுந்த விபத்திற்கு 48 மணி நேரத்தில் அரசு பேருந்தை பார்ட்டாக பிரித்து சோதனை செய்வோம் என வெற்று அறிக்கை விட்டுள்ளது. ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் பற்றாக்குறையில் உள்ளனர். எந்த சூழ்நிலையில் அவ்வாறு செய்ய முடியும் என கேள்வி எழுப்பி உள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொரோனா காலத்திலும் கூட முழுமையாக 6-7 மாதங்கள் முழுமையாக சம்பளம் வழங்கி இந்த தொழிலாளிகளை பாதுகாத்த முப்பட்ட தலைவர் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர 2026இல் மீண்டும் ஆட்சி அமைப்ப அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக முழு மனதோடு நாங்கள் ஒத்துழைப்போம் என்று கூறிக்கொண்டு, மேலும் இன்று அரசு இந்த திருச்சியிலே ஒரு பேருந்து நடத்துனர் இருக்க பெயர்ந்து நடு வழியில் நடத்துனர் வெளியே விழுந்து காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அரசானது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதிலே இந்த பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள் அனைத்தும் மாற்றப்படும் அல்லது பராமரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எவ்விதத்தில் சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே பராமரிப்பு பணிக்கு எந்த விதமான பணியாளர்களும் இல்லை, ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.